ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபேமிலியாக வேளாங்கண்ணி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கிளம்பியாச்சு. நாங்கள் எப்போ போனாலும் கருப்பசாமி சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு போகிற வழியில் சரியான மழை. அப்புறம் எப்படியோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் அங்கே ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி பார்த்தாச்சு. நாங்கள் இது வந்து செகண்ட் டைம் போகிறோம். எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் பீச்சுக்கு போயாச்சு. பீச்சில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய எடுத்திருக்கோம். நீங்கள்லாம் வேளாங்கண்ணி போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நாங்கள் செகண்ட் டைம் போயிருக்கோம். ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியாது. இது செகண்ட் டைம் நல்லா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் போனேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அது ஃபேமிலியோடு போனது ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கார்ட்டூன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த மாதிரி வீடியோ தான் நான் போடுவேன். இதுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்ட்டூன் வீடியோ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சில் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நம்ம ஒரு வேண்டுதல் இருந்தது. அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காண்டி இந்த மண்ணில் வந்து நடக்க வந்தாச்சு. இது உங்களுக்குலாம் தெரியுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றியாச்சு. உண்மையாக இந்த இடத்துல வேண்டிட்டு முட்டி போட்டு நடந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நான் வந்து முட்டி போட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். எனக்கு நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் வரணும். இந்த கம்பம் வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. அதோடு போய் வேண்டுதல் வைக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டுதல் ஆல்ரெடி வச்சு நிறைவேற்றியாச்சு. அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க. அதனால் அந்த வேண்டுதலெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் சுற்றியும் பார்த்தாச்சு. சுற்றி பார்த்துட்டு சாமியும் பார்த்துட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பிளேஸை வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு போயிருந்தோம். புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிருந்தோம். அப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு மீன் சாப்பிடாமையான்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு வந்தோம். எங்களுக்கு மீன் ஒன்றும் செட் ஆகலை. எங்கள் கூட வந்தவங்க ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இல்லை. அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டு மறுபடியும் பீச்சில் குளிச்சுட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டன் நாங்கள் திருப்பூருக்கு நாங்கள் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.